Hello friends, welcome to my channel Mary's Practice Programming. This is Python series. Subscribe to get more videos. இது பைத்தான் நம்பை சீரீஸ்ல செஷன் 4. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி அரே எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்றது, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி எப்படி அரே எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்றது, எப்படி ஒரு அரேவை ஐட்ரேட் பண்றது, ஒவ்வொரு எலிமெண்ட்டா எப்படி ஐட்ரேட் பண்றது, தென் அரே ஸ்லைசிங், அதாவது ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து இன்னொரு இண்டெக்ஸ் பொசிஷன் வரையும் உள்ள எலிமெண்ட்டை எப்படி அரே ஸ்லைசிங் யூஸ் பண்ணி ரெட்ரீவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் அரேல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். இப்போ இதுக்கு நான் ஒரு 1D அரே எடுத்திருக்கேன். இந்த அரேல இருந்து ஐ வாண்ட் டு ஆக்சஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ அதை எப்படி கொடுப்பீங்க? ARR 1 of 0 அப்படின்னு கொடுக்கணும். கொடுக்கும்போது யூ கேன் கெட் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். லெட் அஸ் எக்ஸிக்யூட் திஸ். இங்க பாருங்க, இந்த அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 11. அது உங்களுக்கு கிடைக்குது. Suppose if you want to retrieve the last element அப்படின்னா நீங்க நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது -1 யூஸ் பண்ணிருக்கேன். -1 போது பேக் சைட்ல இருந்து இது வந்து லாஸ்டா உள்ள எலிமெண்ட்டை ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு 55 அப்படின்ற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 2D அரே எடுத்துப்போம். இந்த 2D அரே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2x3 மேட்ரிக்ஸ். அதுல 2 rows 3 columns இருக்கு. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள எலிமெண்ட் ரிட்ரீவ் ஆகணும். அதாவது இந்த 11 ரிட்ரீவ் ஆகணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு அரே 2 of 0, 0 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். இப்ப இந்த அரேவை நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இது 22, 33, 44, 55, 66. இப்போ உங்களுக்கு 11ன்றது என்ன பொசிஷன்ல இருக்கு? 0, 0. தென் 22ன்றது 0, 1. தென் 33 0, 2. 44 1, 0. 55 1, 1. 66 1, 2. இதான் இதோட இண்டெக்ஸ் பொசிஷன். நான் ரெட்ரீவ் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள எலிமெண்ட், அதாவது 11. அதனால 0, 0ன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் எனக்கு 55 வேணும் அப்படின்னீங்கன்னா இது எந்த ரோல இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம 0ன்னு சொல்றோம். அது இருக்க ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. ஸோ ரோ 1ல எனக்கு காலம் 1ல இருக்க வேல்யூ வேணும். Okay. Suppose if you want to retrieve 66, row 1ல column 2ல இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகணும். இப்போ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு 0, 0ல இருக்கிறது 11, அது பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 1, 1ல இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல 1ல இருக்கிறது 55. தென் 1, 2ல இருக்கிறது 66. நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கிறது 3D அரே. இதுல 2D அரேஸ் இருக்கு. இப்ப இந்த அரே ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 2D அரே, அதுக்கப்புறம் ஒரு 2D அரே இருக்கு. இப்ப எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் 2D அரேல இருக்கிற 0, 2 வேணும். அதாவது இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. அதனால இது வந்து 0th அரே, இது வந்து ஃபர்ஸ்ட் அரே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அரேல அதாவது 30, I will get 30 here. Let us execute this. இங்க உங்களுக்கு வேல்யூ 30 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அரேல இருக்க இந்த 55 எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் அரேவை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? திஸ் இஸ் 0th அரே. அதனால இங்க வந்து 0, இண்டெக்ஸ் பொசிஷன் 0. தென் நமக்கு தேவையான ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ. Which column?
இது வந்து 0th காலம், 55ன்றது ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள எலிமெண்ட் வேணும். இப்போ நமக்கு 55 ரிட்ரீவ் ஆகணும். நமக்கு 55 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி உங்களோட அரேல இருந்து டேட்டா எலிமெண்ட்டை நீங்க ரிட்ரீவ் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு அரேல இருக்க எலிமெண்ட்டை எப்படி ஐட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல இன்டர்னல் மார்க் அப்படின்னு ஒரு அரே எடுத்துக்கிட்டேன். அந்த அரேல எனக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கு. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட இன்டர்னல் மார்க், தென் செகண்ட் அரேல இருக்கிறது செகண்ட் ஸ்டூடெண்டோட இன்டர்னல் மார்க். ஸோ ஃபைனலா இது என்ன அரேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே வித் 4 cross 3 மேட்ரிக்ஸ். அதாவது இதுல 4 rows 3 columns இருக்கு. அதனால 4 cross 3 மேட்ரிக்ஸ். ஒவ்வொரு ரோவும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. 3 இன்டர்னல் மார்க்ஸும் ஒவ்வொரு அரேக்குள்ளேயும் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அறையை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுல உள்ள ஒவ்வொரு வேல்யூவா நான் ரிட்ரீவ் பண்ணணும். அதாவது 100, 82, 73 இப்படி ஒவ்வொன்றா அதுல உள்ள ஸ்கேலார் வேல்யூஸ் ஒன்னொன்னா நான் ரிட்ரீவ் பண்ணணும். இதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அப்படின்னீங்கன்னா ஃபார் எக்ஸ் இன் இன்டர்ன் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் ஃபார் ஒய் இன் எக்ஸ் பிரிண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இங்க எக்ஸ் இன் இன்டர்ன் மார்க்குக்கு அப்புறம் பிரிண்ட் எக்ஸ பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு இன்டர்ன் மார்க்குக்குள்ள எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்போது இது ஒவ்வொரு ரோல உள்ள வேல்யூவை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது 100, 82, 73ன்றதை பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது 64, 55, 76ன்றதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபார் ஒய் இன் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது இப்போ ஒய்ல வந்து என்ன பிரிண்ட் ஆகும்? அகெயின் யூ ஆர் ஐட்ரேட்டிங் த ஃபர்ஸ்ட் அரே, ரைட்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல எடுக்கும்போது அவுட்டர் லூப்ல எடுக்கும்போது ஒரு ரோவை எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இன்னர் லூப்ல நீங்க எடுக்கும்போது அந்த ரோல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டா தனித்தனியா ஐட்ரேட் பண்றீங்க. இதுதான் லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இட்ஸ் கெட்டிங் த அரே, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இட்ஸ் கெட்டிங் இண்டிவிஜுவல் வேல்யூஸ். ஸோ இது 2 டைமென்ஷனல் அரேன்றதுனால யூ ரிக்வயர் 2 ஃபார் லூப்ஸ். இப்போ இதுவே 3 டைமென்ஷனல் அரே எடுத்துட்டு அதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு ஸ்கேலார் வேல்யூவா எடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணணும்னா 3 டைமென்ஷன் சொல்லும் போது இங்க யூ ரிக்வயர் 3 ஃபார் லூப்ஸ். இதுல ஃபார் எக்ஸ் இன் ARR3 அரே நேம் கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா? இங்க உங்களுக்கு பிரிண்ட் ஆக போறது இந்த 2 டைமென்ஷனல் அரே. ஃபர்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதாவது 11, 22, 33, தென் 44, 55, 66 இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரே. அந்த அரேவை இங்க எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபார் ஒய் இன் எக்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த 2 டைமென்ஷனல் அரேல இருக்க ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபார் இசட் இன் ஒய்ன்னு சொல்லும் போது அதுல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை டைமென்ஷன் அரே யூஸ் பண்றோமோ அத்தனை ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்கேலார் வேல்யூஸையும் நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது எடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரேவை எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அதுல உள்ள ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் எடுத்துட்டு ஒவ்வொரு எலிமெண்டா பிரிண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் அதுல உள்ள செகண்ட் ரோவை எடுத்துட்டு அதுல உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் 2 டைமென்ஷனல் அரேவை எடுத்திருக்கு. செகண்ட் 2 டைமென்ஷனல் அரேல உள்ள ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டு ஒவ்வொரு எலிமெண்டா பிரிண்ட் பண்ணிருக்கு. அதுல உள்ள செகண்ட் ரோவை எடுத்துட்டு அதுல எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அத்தனை ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணும்போது இதோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கு இல்லையா? இதை ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ND ஐட்ரேட்டர், அதாவது n டைமென்ஷன் ஐட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ் இன் np.nd ஐட்டர்
ARR3 உங்க அரே நேம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் print text தான் கொடுத்துருக்கேன். இதுல மல்டிபிள் ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணல. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு எல்லா வேல்யூமே டிஸ்பிளே ஆயிருக்கு. 11, 22, 33, 44 இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு ஸ்கேலார் வேல்யூஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐட்ரேட் பண்ணும்போது அதாவது அரே எலிமெண்ட் வேல்யூவோட உங்களுக்கு இண்டெக்ஸ் வேல்யூவும் வேணும், அதாவது அதோட சீக்வென்ஸ் நம்பரும் வேணும் அப்படின்னும் போது நீங்க ND என்யூமரேட் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபார் ஐடி நம்பர் கமா எக்ஸ் இன் இங்க ரெண்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். np.nd என்யூமரேட் உங்களோட அரே நேம் கொடுத்துருக்கீங்க. இப்ப print id n and x ரெண்டையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 11ன்றது என்ன பொசிஷன்ல இருக்கு? 0, அதாவது 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. தென் 22ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 33ன்றது செகண்ட் இண்டெக்ஸ். இதுதான் இந்த என்யூமரேட்டோட யூஸ். இப்ப நான் 1D அரே கொடுத்த மாதிரியே 2 டைமென்ஷனல் அரே எடுத்திருக்கேன். அதுல ND என்யூமரேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட சீக்வென்ஸ் நம்பரும் அந்த வேல்யூவும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3D அரேக்கு NDU என்யூமரேட் யூஸ் பண்ணி சீக்வென்ஸ் நம்பரும் எக்ஸ் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க 11ன்றது 0,0 பொசிஷன்ல இருக்கு, 22ன்றது 0,1, 33ன்றது 0,2, தென் 1,0, 1,1, 1,2. இதுவே 3 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 3 டைமென்ஷன்ல 0 இண்டெக்ஸ்ல உள்ள எல்லா வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும். தென் 3 டைமென்ஷன்ல 1 இண்டெக்ஸ் வேல்யூல இருக்க எல்லா வேல்யூஸும் டிஸ்பிளே ஆகும். So if you want to have that sequence number as well as the array element value, then you have to use this ND enumerate. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அரே ஸ்லைசிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரே ஸ்லைசிங்னா ஒரு அரேல ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து இன்னொரு ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ல உள்ள எலிமெண்ட்ஸை மட்டும் நீங்க ரிட்ரீவ் பண்ணணும். அதாவது ஒரு அரேல இருந்து ஒரு சப் அரே கிரியேட் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் அரேல 1, 2, 3 3 இண்டெக்ஸ் வேல்யூல இருக்க எலிமெண்ட் மட்டும் ரிட்ரீவ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க நீங்க கொடுத்துருக்கிறது 1:4 கொடுத்துருக்கிறது. 1ன்றது ஸ்டார்டிங் வேல்யூ, 4ன்றது எண்ட் வேல்யூ. எப்பயுமே இந்த எண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை அது எடுத்துக்காது, அதாவது n-1 வரையும் தான் அதை எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு எடுக்க போற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இண்டெக்ஸ் பொசிஷன்ல உள்ள வேல்யூஸ் எடுக்கும். இப்போ இந்த அரேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11ன்றது 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது 22, தென் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது 33, தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது 44. ஸோ யூ வில் கெட் 22, 33 and 44. இப்போ எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதாவது 0 இண்டெக்ஸ்ல இருந்து 4 வரையும் எனக்கு இப்போ என்ன கிடைக்கும்? 11, 22, 33, 44 இந்த 4 எலிமெண்ட்ஸும் எனக்கு இது கிடைக்கும். ஒரு இண்டெக்ஸ் வேல்யூல இருந்து எண்ட் வரையும் எனக்கு எடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எண்ட் வரையும் எண்ட் எது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல, அதனால கோலன் கொடுத்துட்டோம். இப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 1, 2, 3 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிறது எடுத்திருக்கு, அதாவது 22, 33, 44. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து 4 வரையும் எடுத்துருக்குது, அதாவது 4 மட்டும் விட்டுரும், அதுக்கு முன்னாடி உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ வரையும் எடுத்துக்கிறோம். ஸோ 11, 22, 33, 44 எடுத்திருக்கு. தென் இந்த பிரிண்ட்டுக்கு செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து எண்ட் வரையும் எடுத்திருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்றது என்னது? 33. 33ல இருந்து எண்ட் வரையும் 33, 44, 55 வரையும் எடுத்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம அரே ஸ்லைசிங் சொல்றோம். அதாவது based on the index value we are going to retrieve certain elements. இப்போ இங்க பாருங்க -3 கொடுத்துருக்கேன், அதாவது -3 இண்டெக்ஸ் டு -1 இண்டெக்ஸ். -1 இண்டெக்ஸ்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? உங்களோட லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் -1 இண்டெக்ஸ். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க.
லாஸ்ட் எண்ட் வேல்யூ என்னது -1 கொடுத்துட்டோம். அதாவது உங்களோட லாஸ்ட் வேல்யூவை எப்பயுமே எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி வரையும் தான் எடுத்துக்கிறோம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களோட -1 பொசிஷன், 55 வந்து -1 பொசிஷன், 44 -2 பொசிஷன், 33 -3 பொசிஷன், ரைட்? அப்ப 33 and 44 இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது எப்பயுமே நம்ம சொன்னதுதான், எண்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ வரையும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் -3ல இருந்து சப்போஸ் எனக்கு எண்ட் வரையும் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 33ல இருந்து 33, 44, 55 இது வரையும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு 2D அரேவை எடுத்துக்கிட்டேன். இந்த 2D அரேல எனக்கு 1,2 வேணும். 1,2னா என்ன? உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல எது இருக்கு? இது 0 ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ இது 0 காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். ஸோ செகண்ட் காலம்ல இருக்கிறது 66. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு எலிமெண்ட்டை ரெட்ரீவ் பண்ணியிருக்கீங்க. இங்க அரே 2ல நீங்க ரெண்டு வேல்யூ கொடுக்கணும். ஒன்னு வந்து ஃபார் காலம், another ஒன் ஃபார் ரோ. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரோல இருந்து ரெட்ரீவ் பண்ணணும் அப்படின்றதுனால இங்க 1ன்றத கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் உங்களோட காலம் பொசிஷன்ல தான் நீங்க ஸ்லைசிங் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு 0 and 1ல இருக்கிறது மட்டும்தான் வேணும். அதாவது 0ல இருந்து வேணும்ன்றதுனால பிகினிங் வந்து கோலன் கொடுத்துட்டோம். நமக்கு 1 தான் வேணும்ன்றதுனால, அதாவது 2க்கு முன்னாடி நம்பர் இண்டெக்ஸ் வரையும் நமக்கு இருந்தா போதும். அதனால இங்க 2 கொடுத்துட்டோம். காலம் வேல்யூ இங்க மாற போறது இல்ல, ரோ வேல்யூல தான் நீங்க ஸ்லைசிங் பண்றீங்க. ஸோ காலம்க்கு 2 அப்படின்றத கொடுத்துட்டீங்க. ரோல வந்து நமக்கு என்ன வேணும்? 0 and 1 அதுல உள்ள வேல்யூஸ் மட்டும் வேணும். அதனால 0:2 கொடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 66 கிடைச்சிருச்சு. அடுத்து 44 and 55 இதுல உள்ள வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 33 and 66 அதாவது ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் காலம்ல உள்ள வேல்யூ, நெக்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் காலம்ல உள்ள வேல்யூ ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம இங்க ஒரு சின்னதா ஒரு கோட் பண்ணுவோம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க இன்டர்னல் மார்க்ஸ் ஆஃப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அவங்களோட இன்டர்னல் மார்க்கோட ஆவரேஜை கண்டுபிடிச்சு அதை வேற ஒரு அரேல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். ஸோ ஆவரேஜ் அரே அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸ் இன் இன்டர்ன் மார்க் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கிறோம். இங்கே எஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது சம் வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டீங்க. இப்போ ஒய் இன் எக்ஸ், அதாவது நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறீங்க. எடுத்து நம்ம சம் பண்ண போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட இன்டர்னல் மார்க். ஸோ இவர் இன்டர்னல் 1, இன்டர்னல் 2, இன்டர்னல் 3ல என்ன வாங்கியிருக்காருன்றத சம் பண்ணி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபார் ஒய் இன் எக்ஸ், எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் ஒய் நம்ம சம் பண்ணிட்டு அதோட ஆவரேஜை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆவரேஜை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் அரேல போய் இதை அப்பெண்ட் பண்ணி வச்சிடணும். அதாவது இது ஃபர்ஸ்ட் வேல்யூவா அப்பெண்ட் ஆயிருச்சு இந்த ஆவரேஜ். நெக்ஸ்ட் இட்ஸ் டேக்கிங் நெக்ஸ்ட் ரோ இல்லையா? இந்த ஃபார் லூப் நெக்ஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள உள்ள ஒவ்வொரு எலிமெண்டா ஆட் பண்ணி சம் பண்ணுது. சம் பண்ணிட்டு அதோட ஆவரேஜை கண்டுபிடிச்சு இந்த அரேல அப்பெண்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் இட்ஸ் டேக்கிங் நெக்ஸ்ட் ரோ. இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவா எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதோட ஆவரேஜ் மட்டும் இந்த ஆவரேஜ் அரேல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இங்க 4 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது 85ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட இன்டர்னல் ஆவரேஜ், 65ன்றது செகண்ட் ஸ்டூடெண்டோட இன்டர்னல் ஆவரேஜ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்னல் ஆவரேஜ். இது எல்லாமே இந்த அரேல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உங்களால இந்த ஃபார் லூப் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்றதுன்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்துருக்கிறது ஹவு டு ஆக்சஸ் அரே எலிமெண்ட், ஹவு டு ஐட்ரேட் த்ரூ அரே, அண்ட் இதுல வந்து நம்ம என்டி என்யூமரேட்டும் பார்த்துருக்கோம். தென் அரே ஸ்லைசிங், அதாவது ரோ வைஸ் எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம், காலம் வைஸ் எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். Thanks for watching Mary's Practice Programming. If you really like this video, like, share and subscribe.